வணக்கம் நண்பர்களே. ஏர் இந்தியா விமானங்கள் சவுதி அரேபியா வான்வழி ஊடாக இஸ்ரேல் செல்ல அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. ஏர் இந்தியா விமானங்கள் டெல்லியிலிருந்து இஸ்ரேலின் டெல் அவீவ் நகருக்கு வாரத்திற்கு 3 விமானங்களை எதிர்வரும் மால் இயக்க திட்டமிட்டுள்ளது. இதற்காக சவுதி அரேபியாவின் வான்வழி வழியாக பறக்க ஏர் இந்தியா நிறுவனத்தால் அனுமதி கேட்கப்பட்டிருந்த நிலையில் இதற்கான அனுமதியை சவுதி அரேபியா தந்துவிட்டதாகவும் இன்னொரு புறம் இஸ்ரேல் பொய்களை கட்டவிழ்த்துவிட்டது. சவுதி அரேபியா ஒருபோதும் இஸ்ரேலை அங்கீகரித்தில்லை என்பதுடன் கடந்த 70 ஆண்டுகளாக சவுதியின் வானையோ மண்ணையோ இஸ்ரேலிய நலனுக்காக பயன்படுத்தியதும் இல்லை, பிறரையும் பயன்படுத்த அனுமதி வழங்கியதும் இல்லை என்பதால் அனுமதி தர இயலாது என கைவிரித்தது என்று சவுதி விமான போக்குவரத்து அமைச்சகம் தெளிவுபடுத்தியுள்ளது. ஏற்கனவே ஆக்கிரமிப்பு இஸ்ரேலிலிருந்து வாரத்திற்கு 4 முறை எத்தியோப்பியா வழியாக சுற்றி கொண்டு மும்பைக்கு 7 மணி நேர பயணத்தில் இஸ்ரேலிய விமானங்கள் வந்து செல்கின்றன. இதுவே சவுதி வான்வழியை பயன்படுத்தி சென்றால் 5 மணி நேரத்தில் இலக்கை அடையலாம். இந்நிலையில் இஸ்ரேல் இந்த திட்டத்திற்காக 7,50,000 ஈரோல்களை ஏர் இந்தியா நிறுவனத்திற்கு வழங்கி இப்புதிய விண்தடத்தில் விமான சேவையை துவங்கும்படி கேட்டுக்கொண்டுள்ளதன் அடிப்படையிலே ஏர் இந்தியா நிறுவனம் சவுதியிடம் அனுமதி கேட்டது. இதன் மூலம் 2 மணி நேரங்களை மிச்சப்படுத்தலாம். ஏர் இந்தியா பேரில் இஸ்ரேல் விமானங்கள் சவுதிக்கு மேல் பறக்கவிடும் முயற்சி முறியடிக்கப்பட்டது. இந்த மாதிரி மேலும் பல தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.